மூன்று முக்கிய கோரிக்கைகளுக்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் விவசாயிகளையும் மற்றும் தமிழ்நாட்டின் மீது தென்னாட்டின் மீது அக்கறை உள்ளவர்களையும் ஒன்றாக திரட்டி ஆயிரக்கணக்கில் இந்த வாசுதேவநல்லூரில் உண்ணாநிலை அறப்போராட்டம் மேற்கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தில் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் திமு ராஜேந்திரன் அவர்களும், கழகத்தின் பொருளாளர் சகோதரர் செந்திலதிபன் அவர்களும், கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நேற்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சகோதரர் பூமிநாதன் அவர்களும், ஒரு 25 மாவட்ட செயலாளர்களும், விவசாய அணி செயலாளர் வாரணவாசி ராஜேந்திரன் உட்பட கழக முன்னணியரும் ஏராளமான தாய்மார்களும் இன்றைக்கு இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள். இதே இடத்தில் இதற்கு முன்பு நான் 2 முறை இதே பிரச்சனைகளுக்காக நான் உண்ணாவிரத அறப்போராட்டம் நடத்தியிருக்கிறேன். என்னை பெற்ற தாயார் மாரியம்மாள் அதிலே கலந்து கொண்டதும் உண்டு. ஒன்று செண்பகவல்லி அணை 1755ஆம் ஆண்டிலேயே கட்டப்பட்டது. அது சின்ன தடுப்பணை தான், 155 வருஷத்துக்கு முன்னாடியே. அது காமராஜர் ஆட்சி காலத்தில் அது ஒரு சின்ன சேதாரம் ஏற்பட்டது. அவர் உடனே கேரள அரசோட தொடர்பு கொண்டு அதை ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. மக்கள் தொகை எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் மீண்டும் பழுதுபட்டது. பழுதை சீர் செய்வதற்காக கேரள அரசோடு பேசி முதல்ல ஒரு 5 லட்சம், பிற ஒரு 7 லட்சம் பணம் தமிழ்நாடு அரசு கட்டியது. சில ஆண்டுகள் கழித்து அந்த பணத்தை அவங்க திருப்பி அனுப்பிட்டாங்க. விவசாய சங்கங்களும் ஹைகோர்ட்ல வழக்கு போட்டன. என் தம்பி வை ரவிச்சந்திரனும் விவசாயிகள் சார்பாக ஒரு வழக்கு போட்டான். ஹைகோர்ட் நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, இது 2 மாநிலங்கள் சம்பந்தப்பட்டிருப்பதனால சம்பந்தப்பட்ட மாநில அதிகாரிகளை நீங்கள் அணுகலாம் என்று தெரிவித்து விட்டு பெட்டிஷனை டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. டிஸ்போஸ் சொல்றது பதிலா டிஸ்மிஸ் போட்டாங்க. நான் 4 தடவை திருவனந்தபுரத்துக்கு போய் முதலமைச்சர்களை பார்த்திருக்கிறேன். உமன் சாண்டி முதலமைச்சராக இருக்கிற போது மற்ற கோரிக்கைகளை இப்ப நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் செண்பகவல்லி அணைப்பதை சரி செய்ய நாங்கள் ஒப்புக்கொண்டு விட்டோம் சொல்லி பிடபிள்யூ செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு சொல்லிட்டாரு. அது விஷயமா நாங்க தொடர்ந்து நான் பேசிட்டே இருந்தேன். ஆனால் 3 மாதத்துக்குள்ள அவர் ஆட்சி, அந்த தேர்தலிலே அவர் ஆட்சி இழந்து விட்டார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி வந்துருச்சு. அவங்க அவர் உமன் சாண்டியுடைய நிலைப்பாட்டை ஏத்துக்கல. அதனால அப்படியே இருந்தது. பின்னாடி முழுசையும் உடைச்சிட்டாங்க. அந்த தண்ணீர் பாதி கடலுக்கு போகுது, பாதி முல்லைப்பெரியாருக்கு போகுது. கேரளாவுக்கு அது பலனும் கிடையாது. நமக்கு ஒரு 30,000 ஏக்கர் பாசனம் கொடுக்கும். எனவே அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தமிழக அரசினை முன்னெடுத்து சென்று தமிழக முதலமைச்சரும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் கேரள அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த செண்பகவல்லி அணையை மீண்டும் அது செப்பனிட்டு தருவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது எங்கள் முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை, காட்டுப்பன்றிகளினுடைய அட்டகாசத்தால் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தொலைவில் எந்த விவசாயம் பண்ண முடியல. எல்லாம் குழி வரிச்சு தோண்டி போட்டு போயிருது. அதை கொன்னா கேஸ் வந்துடும், ஜெயிலுக்கு போகும். அது விலங்குகள் பட்டியலிருந்து ரிமூவ் பண்ணிட்டா காட்டுப்பன்றிகளை அழிக்கலாம், சுடலாம், கொல்லலாம், என்ன வேணா செய்யலாம். அது மத்திய அரசு தான் அந்த முடிவு எடுக்கணும். அதற்கு மாநில அரசு அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் மத்திய அரசில் நரேந்திர மோடி அரசை உரிய பிரதிநிதிகளோடு சென்று நான் இது குறித்து, காட்டுப்பன்றிகள் பிரச்சனை குறித்து முறையிடவும் நான் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறேன். அதை போலத்தான் உள்ளார் அணைக்கட்டு திட்டம், அதுவும் செம்பகவல்லி அணை சரி செய்யப்பட்டா தான் முழுமையான தண்ணீர் உள்ளாருக்கு வரும். ஆனா அந்த அணை கட்டலாம்னு டாக்டர் கலைஞர் காலத்திலேயே அவர் பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகனை கூப்பிட்டு இதை செய்து கொடுக்கலாம்னு சொன்னாரு. அது அப்படியே நின்று போயிருக்கு. அந்த உள்ளார் அணைக்கட்டு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினால் வாசலூர், சிவகிரி, சங்கரங்கோயில் வட்டாரங்களில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பாசனம் பெறும், விவசாயிகளுடைய கஷ்டங்கள் தீரும், குடிநீர் கிடைக்கும் என்ற விதத்தில் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து இந்த உண்ணாநிலை அறப்போர் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் காலை 9:30 மணிக்கெல்லாம் வந்துவிட்டீர்கள்.
இன்னைக்கு 1500 பேருக்கு மேலே இங்கே வந்து கூடியிருக்கிறார்கள். இந்த உண்ணாநிலை அறப்போரிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நான் நன்றி சொல்வதோடு பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் நீங்கள் இந்த இடத்திற்கு வந்ததற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, தொடர்ந்து இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க, எல்லா கட்சிகளும் வச்சுக்கிட்டு. ஆமா, ஆனால் தொடர்ச்சியா பேசு பொருளா தமிழ்நாடு ஃபுல்லா கேரளம் பேசு பொருளா அமைஞ்சாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாகும். இந்த இப்ப உண்ணாநிலை போராட்டம் தொடர் போராட்டமா மதிமுக முன்னெடுக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. அதற்கு மக்களை திரட்டுவதற்கு ஒரு வழிநிலை பயணத்தையும் நான் திட்டமிட்டிருக்கிறேன். செங்கோட்டையில தொடங்கி இந்த வழியாவே எல்லா ஊர்களுக்கும் ராஜபாளையம் எல்லை வரைக்கும் போய் திருவங்கடத்தை போய் முடிக்கணும்னு ஒரு திட்டம் வகுத்திருக்கிறேன். அப்பொழுது லட்சக்கணக்கான மக்களை நாள்தோறும் சந்திப்பேன். இதை மீண்டும் மீண்டும் நினைவிட்டுக் கொண்டே வருவேன். அந்த திட்டத்தையும் நான் வைத்திருக்கிறேன். இது வந்து விவசாயிகளுடைய பொதுவான பிரச்சனை, இந்த பகுதி மக்களுடைய குடிநீர் ஆதாரத்தினுடைய பிரச்சனை. இதை வந்து மதிமுக மட்டும் தனித்து ஒரு போராட்டம் இல்லாம அனைத்து கட்சியும் அரவணைத்து உங்க தலைமையில அதை செய்வதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குதா? நாங்க அழைப்பு கொடுத்துட்டோம். இந்த கம்யூனிஸ்டுகள் வந்திருக்காங்க, எனக்கு பொன்னாடை போத்துறாங்க, இப்போ வாழ்த்து பேச போறாங்க. விவசாய சங்கத்தினர் நிறைய வந்திருக்கிறாங்க. மற்ற எல்லா கட்சிகளையும் நீங்க தான் வரணும்னு சொல்லி கூப்பிடுற அணுகுமுறையை நான் பொதுவாக அழைப்பு கொடுத்தேன். அக்கறை உள்ளவர்கள், கட்சிகளை சாராதவர்கள், கட்சிகளை சார்ந்தவர்கள், விவசாயிகள் எல்லாருக்கும் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டிருக்கேன். நிறைய பேருக்கு வந்தவங்க எங்க கட்சிக்காரங்க கிடையாது. பச்சை துண்டு போட்டிருக்க பல பேர் விவசாயிகள், எல்லாமே கட்சிக்காரங்க கிடையாது. அவங்களெல்லாம் திரட்டித்தான் நடத்துறோம். அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து பகுதி மக்களுக்காக ஒரு போராட்டம். அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டிலே ஒன்றிணைவது என்பது இன்றைக்கு பெரிய கேள்விக்குறி. எதுக்காக ஒன்றிணையணும், யார் கூப்பிட்டா, இதெல்லாம் கேள்விகள் வரும். இது பொதுவான பிரச்சனை. பொதுவான பிரச்சனைன்னு தான் நான் கொடி கட்டாமலே மேகதாட்டு பிரச்சனைக்கு சோழமண்டலம் பூரா கட்சி கொடியே கட்டாம ஊர் ஊரா போற எல்லா கட்சிகளும் என்னை வரவேற்றாங்க, மக்களை திரட்டுறேன். அந்த மாதிரி செய்யக்கூடிய பண்பாடுகளை கொண்டு தேவைப்பட்டா அதை செய்வேன். பல்வேறு அரசியல் காரணங்கள் உள்ளதை நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது இல்லை, அங்க கொஞ்சம் டஃப் டெசிஷன் அச்சுதானந்தன் மாதிரி காம்ரேடுகள் எடுக்கிறாங்க. அங்க உள்ளவங்களே நிறைய பேர் இதை ரிப்பேர் பண்ணி கொடுத்தா நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லையே, கேரளாவுக்கு ஒன்றும் தண்ணி வரலையே அப்படிங்கிற மனப்பான்மை அங்க இருக்கு. அதைத்தான் உமன் சாண்டி ஏத்துக்கிட்டு ஆர்டர் போட்டாரு சீஃப் செக்ரட்டரிட்ட, அதை ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோன்ட்டு. அச்சார்ந்த ஒரு டஃப் லைன் எடுத்தாரு, நம்ம கொடுக்க கூடாது. இப்போ வந்து இருக்கக்கூடிய முதலமைச்சரை அது சம்பந்தமாக என்ன விதத்தில் அணுக வேண்டுமோ அதற்குரிய ஏற்பாடுகள் நான் செய்வேன். கேரள வனத்துறை அதிகாரிகள் எல்லாமே தலையணைக்குள்ள இங்கேயே வந்து தங்கி எல்லாம் செயல்படுறாங்க. நம்ம வனத்துறை ஏன் அந்த பக்கம் போக மாட்டேங்குது? அதாவது முல்லை பெரியாறுல என்ன பண்ணாங்கன்னா, நம்ம பிடபிள்யூடி ஆஃபீஸர்ஸை படகுல ஏற்ற மாட்டாங்க, ஏற்ற ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. சில நேரங்களில் அடிக்கவும் செஞ்சாங்க. அவங்க உள்ளே வருவாங்க. நம்ம அதிகாரிகள் அப்படி போக மாட்டாங்க, ரொம்ப பண்போட நடந்துக்கிட்டாங்க. முல்லை பெரியாறுலேயே இதுதான் நடந்தது. நம்ம அணையை உடைக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டு இருந்த காலத்துல அவங்க ஊடுருவி உள்ள வருவாங்க, படகுல வருவாங்க. நம்ம அதிகாரிகளை படகுல ஏற்ற மாட்டாங்க. அது நம்ம சகோதர மாநிலம் கேரள மக்களை நான் நேசிக்கிறேன். அவங்க மேல குறை சொல்ல விரும்பல. அவங்க எப்படியாவது சமாதானப்படுத்தி அவங்க மனசுலயும் நமக்கு ஒன்றும் நம்ம ஸ்டேட்டுக்கு இதனால ஒன்றும் லாபம் இல்லை, அவங்களுக்கு கொடுக்கறதுனால நஷ்டம் இல்லைங்கிற எண்ணத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தணும். அந்த முயற்சியில் நான் ஈடுபடுவேன். எனக்கு ரொம்ப உயிரான நண்பர்கள் மார்க்சிஸ்ட் கட்சியிலும் ஜான் பிரிட்டாஸ் மாதிரி, இப்ப இருக்கக்கூடிய அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி, நானும் ஒரு கொலீக்ஸ், உயிர் நண்பர்கள். அவங்க கிட்ட போய் சொன்னா பரிசீலிப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஆளுங்கட்சி காங்கிரஸ் இருக்கு, அங்கேயும் ஆளுங்கட்சி காங்கிரஸ் இருக்கு. நீங்க காங்கிரஸ் தான் வலியுறுத்துவீங்களா? காங்கிரஸ்லையும் வலியுறுத்துவேன், அந்த முதலமைச்சரையும் வலியுறுத்தணும், மார்க்சிஸ்ட் பற்றியும் வலியுறுத்தணும், சிபிஐயும் வலியுறுத்தணும், செய்வேன். வேண்டாமே, ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. அதை மட்டும்தான் பேப்பர்லயும் டிவிலையும் போடுவாங்க. தமிழ்நாடு மட்டுமில்ல, இந்திய அளவுல உங்களை பத்தி தான் எல்லா இடங்கள்லயும் பேசப்பட்டு, அவ்வளவு பேசப்படுற அளவுக்கு நான் பிரபலம் ஆயிட்டேனா? எப்பவுமே பிரபலமான ஆளுங்கிறது போராட்ட குணத்துக்கு என்னைக்குமே எல்லாருமே ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அந்த இந்த மேட்ச், அதாவது நம்ம இந்த தாவேக்காவோ அல்லது மதிமுகவோட நிலைப்பாடு நீங்க சாங்க சொல்லிட்டீங்க இப்ப பேசும்போது. ஆனா ஒரு தெளிவான ஒரு கருத்தை நீங்க வச்சுட்டீங்கன்னா, நாங்க பொதுக்குழுவில் தான் இது பற்றி எல்லாம் கருத்துக்கள் பரிமாறப்படும்.
கருத்துக்கள் பரிமாறப்படுவது எங்கள் பொதுக்குழுவில் பரிமாறப்படும். நாங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கலை. அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதனால இப்போ கலைஞர் சிலைக்கு மாலை போட்டு 20 நிமிஷம் பேசினேன், 10 நிமிஷம் முழக்கம் போட்டேன், யாரும் போடல. கலைஞர் போல சாதித்தவங்க யாரும் கிடையாது. இலக்கியத்திலும் சரி, அரசு சாதனைகளிலும் சரி, வரலாற்று சின்னங்களை பாதுகாப்பதிலும் சரி, அவருக்கு நிகரான ஒரு தலைவர் உலகத்திலே கிடையாது. அது எங்க வேணா சொல்லுவேன். 2023 பார்லிமெண்ட் தேர்தல் வரும். அதுல தமிழகத்துல அரசியல் மாற்றங்கள் ஏற்படும். இது 2026. 2029 3 வருஷத்துக்குள்ள என்னென்ன நடக்கும்னு யாரு வேண்டாம். நாங்க சொல்லுங்க தம்பி. முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார். அது ஒரு நெருக்கமான சந்திப்பா. அதாவது 12 கோரிக்கைகள், பொது கோரிக்கைகளை கொண்டு போய் இந்த வேலிக்கருவறை அகற்றுவதும் அதில் ஒரு கோரிக்கை. இந்த பொது கோரிக்கைகளுக்காக முதலமைச்சரை சந்திச்சிருக்கிறார். ஒரு பிரஜை, ஒரு சிட்டிசன், ஒரு முதலமைச்சரை யார் வேணா சந்திக்கலாம். அவர் ஒரு சிட்டிங் எம்பி, அந்த திருச்சி பார்லிமெண்ட் கான்ஸ்டிட்யூன்சியை ரெப்ரசென்ட் பண்றாரு. அங்கே பல கோரிக்கைகள் இருக்கு திருச்சி பார்லிமெண்ட் தொகுதிக்குள்ள. அதெல்லாம் தொகுத்து 12 கோரிக்கைகளா கொண்டு போய் கொடுத்திருக்காரு. அதுக்கு ஒரு முதலமைச்சரை எதிர்கட்சியினர் போய் கூட சந்திக்கலாம். அதுக்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு வியாக்கியானம் வேண்டாம். அது அரசியல் பின்னணி ஒன்றும் கிடையாது. உங்களுடைய கூட்டணி கட்சிகள் அரசியல் அங்கம் வகிக்கிறாங்க. மதிமுகவிற்கு அந்த ஒரு இயக்கம் இருக்கிறதா? அது கிடைக்கலங்கிற கைகூட கிடையவே கிடையாது. என் கதவை தட்டிய மத்திய கேபினெட் பதவியை 3 தடவை மறுத்தவன் நான். கேபினெட் அமைச்சர் பதவியை 5 லட்சம் ஓட்டை ஜெயிக்கலாங்கிறப்ப எம்பிக்கு நானே போட்டியிடாம தம்பி சிபிஆர் ரவிச்சந்திரன் நிறுத்தினவன். பதவிகளுக்காக எங்க கட்சி இல்லை. எங்க கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் உடம்போட்ட தங்கங்களா 32 வருஷமா என் கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு பதவியை பத்தி கவலையும் இல்லை, பல பேருக்கு பதவி கிடைக்கிற எண்ணமும் இல்லை. 1-2 பேர் விலகி போனாங்க, அவன் நல்லா இருக்கட்டும். அந்த தென்காசியில இன்னைக்கு அமைச்சர் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் வந்தாரு. சரி, அது ஒரு அரசு நிகழ்வா தான் இருந்தது. சரி. எம்எல்ஏக்களுக்கு அழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்எல்ஏ கூட அது கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அப்படியா? முத வந்ததுனால ப்ரொசீஜர் எதுவும் தெரியல. திருமணத்துக்கு வந்துட்டு திடீர்னு அதாவது மரபுகள் தெரியாமல், என்ன விதிகளை பின்பற்றணும் தெரியாம, அந்த நிர்வாகத்துக்கே எந்த அனுபவமும் இல்லாம வந்து 10-15 நாள் தான் ஆகுது. அது மாதிரி சில பிழைகள் நடக்கக்கூடும். அவங்க இனிமேல் அப்படிப்பட்ட பிழைகள் நடக்காமல் அவர்கள் பார்த்து கொள்ளட்டும். சென்னையில மேயருக்கும் எம்எல்ஏக்கும் புரோட்டோகால் உண்மைதானா, சரிதானா? என்னங்க, கோழி விளையாடுறப்ப சின்ன பிள்ளைய சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி 2 பேரும் மாறி மாறி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல முடியும். புரோட்டோகால் சரிதானாங்கிறதா? உங்களை மாதிரி மூத்த அரசியல்வாதிகிட்ட கேட்டா ஒரு தெளிவு. இங்க குத்துவே கேத்துறதுல எல்லாம் என்ன புரோட்டோகால்னு எனக்கு தெரியல.